திரு பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரையும் நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் அன்போடு வரவேற்கின்றேன். திரு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கின்றார். திரு அருணன் அவர்களும் நம்மோடு இருக்கின்றார். திரு பிரகாஷ், ஜோதிமணி அவர்களுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? இதில் பாஜக ஒரு அரசியல் செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக கண்டிப்பாக அரசியல் செய்யுது. ஆனால் பாஜக அரசியல் செய்து அப்படின்றத விட உங்களுக்கு மார்க் குறைவா போடுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஓகே. ஆனா அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் எழுதியிருக்கியான்றது கேள்வி இருக்குல்ல. சரி, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ஒரு ஆன்சர் இருக்கணும்ல. அங்க மெஜாரிட்டி இருக்குன்ற மாதிரி அந்த ஆன்சரை எழுத வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தானே, ஆளுநர் மாளிகை இல்லையே. அது கிடையாது. ஆனா ரெண்டுமே அங்க வந்து பொருந்தும். ஆளுநரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்க யூ ஹாவ் டு. நீங்க வந்து உங்களை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கர்நாடகால 90 எம்எல்ஏவோட எடியூரப்பா பதவி ஏற்றதை பார்த்திருக்கோம், மகாராஷ்டிரால பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல தானே சார் நிரூபிச்சாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் தான் மேடம் நிரூபிக்கிறாங்க. மகாராஷ்டிரால அந்த மாதிரி வந்தது, அதுக்கப்புறம் அது மாறிச்சு, அந்த அலையன்ஸ் போய் இன்னொரு அலையன்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு கரெக்டான சிச்சுவேஷன் என்னன்னா, உங்களுக்கு சசிகலாவை வந்து பதவியேற்க விடல. அவர் ஒரு வாரம் தாமதமா வந்தார், ஊருக்கு போயிட்டு வந்தார். பட் அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருந்தது இல்லையா. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு வந்து தீர்ப்பு வரப்போது, அந்த தீர்ப்பு வந்தா இவங்க பதவி இழக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பதவி இழக்கக்கூடியவங்களுக்கு வந்து பதவி ஏற்பதற்கான அனுமதியை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியும் இருந்தது. ரைட்டுங்களா? அப்போ நீங்க வந்து இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா, விமர்சிக்கப்பட்டாலும் கூட ஒரு காரணத்தோட ஆளுநர் அதை செஞ்சாருன்னு சொல்ல வரீங்க. சொல்றேன். இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா, இன்னைக்கு அப்படி என்ன காரணம் இருக்கு? 118 உங்களுக்கு கரெக்டா 118 பேர் வந்து இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது 118. 108 + 5 தானே உங்ககிட்ட இருக்கு. 118 இல்லையே. நீங்க ஏன் வந்து விசிகா கிட்டயும் கம்யூனிஸ்டுகள் கிட்டயும் கடிதம் வாங்கிட்டு போல? ஏன்னா அவங்க கொடுக்கல. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அப்போ உங்ககிட்ட இல்ல. You are short of majority. But sir, Rana, any government, any chief minister is usually given some time. இல்ல ஒரு வாரம் 10 நாள் 2 வாரத்துக்குள்ள உங்க மெஜாரிட்டியை நிரூபிங்க அப்படின்னு தானே ஆளுநர் வழக்கமா சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஆளுநருக்கு. திமுகவும் அதிமுகவும் 2 கட்சியும் சேர்ந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன்ற மாதிரி வராங்க சார். திமுகவும் சார் இந்த எலெக்ஷன்ல ஏதேதோ அதிர்ச்சி எல்லாம் பார்த்துட்டோம் சார். இது வேற நடக்க போதா சார்? கேளுங்க, இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து சார் எங்க மறுக்க சொல்லுங்க, எனக்கு சரியா காதுல விழல, திருப்பி சொல்லுங்க. என்னுடைய கருத்து வந்து இங்க வந்து கவர்னருக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து ஒரு அரசை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து எப்படி சார் சேர்ந்து வந்து ஒரு அரசு சேரும்? கேளுங்க மேடம். இப்போ சிவி சண்முகம் வீட்டுல நடக்கிற டெலிபரேஷன்ஸ், வேலுமணி அங்க போய் நிக்கிறது, அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் எடப்பாடி கிட்ட பேசுறது, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியா மாறினதுனால ஒரு ரிபல் நடவடிக்கை வந்து அதிமுக நடக்கிறதுன்றது ஒரு விஷயம். அதுவும் பாஜக ஸ்பான்சர்டு தான். கவர்னரோட இந்த ஆக்ஷனும் பாஜக ஸ்பான்சர்டு தான். நீங்க பாஜக இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணவே முடியாது எந்த மாநில அரசியல்லையும். ரைட்டுங்களா? அவர் கேரளால வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் பதவி ஏற்க வச்சு
இல்ல பாஜக தான் இதெல்லாம் ஏற்படுத்தணும் ஒரு பக்கம் சொல்றீங்க, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கன்னு மறுபக்கம் சொல்றீங்க. ரெண்டும் பொருந்தவே இல்லையே. இல்ல மேடம், பொருந்தல மேடம். பட் தெர் இஸ் அன் ஆப்ஷன். ரைட்டுங்களா? 23C பஸ் ஸ்பெஷல் வருது, 23C பஸ் ஆர்டினரி வருது. ரைட்டுங்களா? ஆர்டினரியில ஏறலாம், இல்லைன்னா நான் ஸ்பெஷல் பஸ்ல ஏறலாம். ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அங்க அரசியல் ஆப்ஷன் இருக்கு. 234 உறுப்பினர்கள் கொண்ட அவை அது. சரி, இல்ல நான் அந்த அவையில வெறும் 100 நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது போல அஞ்சை வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியுமா? நீங்க சொல்றதை இன்னுமே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனாலும் கூட நம்ம அது ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோமே, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க போறாங்கன்னு கூட வச்சுக்குவோமே. 234ல 113 இப்ப விஜய் கிட்ட இருக்கு. ஆமா. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாதான் 120 சீட்டாவது வரும். ஆமா ஆமா. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிச்சடி ஃபார்ம் பண்ணி ஒரு 120 சீட்ல ஒரு அரசு அமைப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேடம். there is an option. சார் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க சார். நான் அந்த வாதத்தை சப்போர்ட் பண்ணல மேடம். உங்ககிட்ட இல்ல. you are short of that. நீங்க அந்த क्वेश्चनக்கு ஆன்சரே எழுதல, பிளாங்க்ல விட்டுருக்கீங்க. பிளாங்க்ல விட்டதுக்கு எப்படி மார்க் போட முடியும்? சரி கேப்போம், மார்க்சிஸ்ட் கட்சியை கேப்போம் சார். அது எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா? அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? இல்ல, இதுல அவர் ஒரு ஹேசியமா சொல்றாரு. ஒரு பாயிண்ட் ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க பொறுப்பான எதிர்கட்சியாக இயங்குவோம். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்னைக்கு அல்லது அடுத்த நாளே சொல்லிட்டாரு, நாங்க சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக இயங்குவோம் சொல்லிட்டாங்க. இதுல போய் அதிமுகவோட பாருங்க. ஆனா ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நண்பர் சொல்றது. அது என்னன்னா, பாஜகவுடைய கை என்பது அதுல ஒரே 27 இடங்களில் போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்தில் தான் ஜெயித்திருக்கிறது பாஜக. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் அந்த கட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் உச்சியிலே ஒன்றியத்திலே இருப்பது பாஜக. அவங்களுடைய நபர் தான் எல்லா மாநிலங்களிலும், இங்கேயும் ஆளுநர். அவருக்கு பவர் 2 பொறுப்பு வேற. ஆகவே அவர் மூலமாக அவங்க சில காய்களை நகர்த்தக்கூடும். அது ரொம்ப எளிமையான விஷயம். என்னன்னா, விஜய் அவர்களே, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அந்த பெரும்பான்மையை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லுகிறபடி பெற வேண்டும். அவை அப்படி பெற்று நாங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒரு நிலையை உருவாக்க முடியாதா என்று நிச்சயம் பாஜக முயலும். இல்ல, அந்த நாங்கள் சொல்லுகிறபடி அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் சொல்றப்படின்னா இப்பவே கடிதம் வந்துருச்சுலங்க, பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்க பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தெளிவா கடிதம் எழுதிட்டாங்க. என்னங்க இப்பதான் தேர்தல் முடிவு புது அரசாங்கம் ஆட்சி செய்யற முறையில கேக்குறீங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி எப்படி வரும்? இல்ல, அது அவங்களுக்கு வச்சிருப்பாங்க கணக்கு. என்ன ஏங்க அவங்க கிட்ட அதெல்லாம் கணக்கு இருக்கு. இல்ல அது எனக்கு முழு விவரம் தெரியாது. ஆனா நிச்சயமாக அவங்க கிட்ட கணக்கு இருக்கும். அந்த கணக்கின்படி விஜய் நகர வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இடையூறு செய்வார்கள். அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் விஜய் நகர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். திரு அருணன், அதை அப்படியே நான் திருப்பி கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்றதான் ஜோதிமணி அவர்களும் சொல்றாங்க. கேளுங்க. ஆளுநர் பாஜக ஆளுநர் மூலமாக அரசியல் செய்கிறது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உருவாக்க விடாம தடுக்கிறாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் இதெல்லாம் நிரூபிக்கணும், நீங்க அரசியல் செய்றீங்கன்னு ஜோதிமணி அவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாமல் பாஜக தடுக்கிறது, பாஜக அதுல ஒரு அரசியல் செய்கிறதுனா அதை முறியடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான வழி இருக்கே. நீங்க விஜய் ஆதரிச்சா போதுமே, நீங்க எதிர்பார்த்த மதச்சார்பற்ற அரசு அமையுமே. ஏங்க இவர் பாஜக சொல்றபடி நடக்க மாட்டான்னு உங்களுக்கு நீங்க எதையும் உறுதி கொடுக்க முடியுமாங்க? நீங்க போயிட்டா ஒரு பாயிண்ட் நான் மீண்டும் சொல்றேன். இல்ல சார், நீங்க ஆதரிச்சிட்டா இல்லங்க பாஜக பிளான் ஃபாலோ பண்ண வேண்டாமேன்றேனா? ஏங்க நான் அதைத்தான் சொன்னேன். அது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கு. என்னங்க உங்களுக்கு தெரியாத கணக்காங்க? ஏங்க இவர் பாஜக சொல்றபடி நடக்க மாட்டாரு. ஒரு மதச்சார்பற்ற அணியை உருவாக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
நானும் அதை செய்ய மாட்டேன். சரிப்பா நீங்க செய்யலையே, அவங்க தரேன்றாங்கன்னு அவர் அந்த பக்கம் போனா என்ன சொல்லுவீங்க? ஆஹா பார்த்தீர்களா, அவர் மதச்சார்பு கூட்டணிக்கு போயிட்டாருன்னு. என்ன இது? என்னங்க என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நீங்களா சொன்ன என்ன பிரயோஜனம்? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல்ல அந்த கொள்கை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலங்க. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலங்க. ஈவன் இந்த கேஸ் சிலிண்டர் விலைய கூட அங்கேதான் அப்படி நடந்து கொண்டார்கள், இங்கேயாவது ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டாமான்னு அங்கே நான் யாரு இங்கே நான் யாரு தெரியாம பேசிக்கிட்டு இருந்தவருங்க. இவரை எப்படிங்க நம்புறது? அதுதான் மெயின் பாயிண்ட். ஆகவே பாஜகவுக்கு சில திட்டம் இருக்கு, அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்துக்கு இவர் இணங்க மாட்டார் என்று நீங்க உறுதி சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன் உங்களை. அல்லது அதுதானே உள்ள நிலைமை. ஏன்னா கடந்த கால அனுபவத்துல இருந்து சொல்றேன். அவங்களுக்கு சில திட்டம் இருக்கு, அதன்படி விஜய் செயல்பட்டா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது என்ன திட்டம் என்று எனக்கு தெரியாது. ஓகே. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.